உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உண்மையை சொல்லுங்க, நீங்க சாப்பாடு கொடுக்க தானே வந்தீங்க? ஓ மேல சத்தியமா சாப்பாடு கொடுக்க தான் வந்தோம். சரி வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, நீ போய் ஒர்க் இருந்தா பாரு. பாரதி மேடம், உங்களை மித்ரா மேடம் வர சொன்னாங்க. என்னையா, எதுக்கு வர சொன்னாங்க? தெரியல மேடம், சி பிளாக் வர சொன்னாங்க. சரி நீங்க போங்க, Okay, நான் madam. வரேன். சரி, இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரி பாரதி. சரி, என்னடி இது, ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்க வேலை பார்க்குறாங்களா? இல்ல இல்ல, அந்த பொண்ணு வேற ஏதோ பேசிட்டு போகுது. ஓ, இது என்ன சாப்பாடு? யாருக்கு? ஆம், உனக்கு தான்ப்பா. எனக்கா? முதல்ல உங்களை பார்க்க வரோம், வெறும் கையோட வந்தா நல்லா இருக்காதுல்ல. சரி, ஓகே. வந்து நீங்க முதல்ல எல்லாரும் சாப்பிடுங்க. வாங்க. வாங்க அத்தை. மேம் கூப்பிட்டீங்களா? மேடம், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். சொல்லுங்க மேம். ஒர்க் சம்பந்தமா தானே? வேற உன்கிட்ட பேச என்ன இருக்கு? நமக்குள்ள என்ன இருக்கு? ஓகே, இங்க பாரு, இன்னையில இருந்து என்னோட ஃபியான்சிக்கு நீ அசிஸ்டண்டா இருக்க போற. இதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் கூட இருக்கும்போது சில விஷயங்களை நீ மறக்காம ஃபாலோ பண்ணணும். சொல்லுங்க மேடம், ஃபாலோ பண்ணிக்கிறேன். நம்பர் 1, அவர்கிட்ட அன்வான்டா நீ எதுவுமே பேசக்கூடாது. அப்புறம் அவர் கொஞ்சம் ஜோவியால தான் இருப்பாரு, நீ அத அட்வான்டேஜா மட்டும் எடுத்துக்கிட்ட, அவ்வளவுதான். அப்புறம் உன்னை பத்தியோ இல்ல உன் பர்சனல் லைஃப பத்தி அவர்கிட்ட ஷேர் பண்ணி சிம்பத்தியை கிரியேட் பண்ணலான்னு கூட நீ நினைக்க கூடாது. அப்புறம் ஒர்க் இல்லாத நேரத்துல சும்மா அவர் கூட பேசுறது, இந்த கடலை போட்டுட்டு இருக்கிறது, ஒர்க்குக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. வெல், மொத்தத்துல அவர் உன்னோட பாஸ், நீ அவரோட அசிஸ்டன்ட், ஜஸ்ட் இந்த கம்பெனில ஒரு லேபர். புரியுதா? இது எப்பவுமே உன் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். அவ்வளவுதானே மேம்? வேற ஏதாவது இருக்கா? நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஆனா நான் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணணும்னா எனக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு மேம். உங்க ஃபியான்சே கிட்ட, அதான் என்னோட புது பாஸ் கிட்ட ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுங்க. நான் இங்க வேலை பார்க்கறது என்னோட திறமையை மட்டும் வச்சுதானே தவிர எந்த சிம்பத்தியோ ரெக்கமெண்டேஷனோ வச்சு இல்ல. அதனால உங்க ஃபியான்சே கிட்ட சொல்லி என்கிட்ட அன்வான்டா எந்த கொஸ்டின்ஸும் கேட்க வேணாம்னு சொல்லுங்க. ஹேய், ரொம்ப லிமிட் கிராஸ் பண்ணி பேசிட்டு இருக்க. மேடம், ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணது நீங்க தான் மேடம். முதல்ல என்ன கூப்பிட்டு வச்சு இப்படி பேசிருக்கவே கூடாது. நீங்க சொன்ன மாதிரி நான் இந்த கம்பெனியோட லேபர் தான். ஆனா உங்க ஃபியான்சேயோட கண்டிஷன் போட்டு வேலை பார்க்குற லேபர் இல்ல. உங்களுக்கு உங்க ஃபியான்சே மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க இதெல்லாம் அவரை கூப்பிட்டு வச்சுதான் பேசிருக்கணும். என்கிட்ட எல்லாம் பேசிருக்க கூடாது. ஏய், நான் மட்டும் நினைச்சேனா இப்பவே இந்த நிமிஷமே உன்னை வேலை விட்டு தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே, தூக்குங்க. ஏன், இந்த உலகத்துல இந்த ஒரு கம்பெனி தவிர வேற எந்த கம்பெனியும் இல்லையா? சுதாகர் சாரோட தங்கச்சியா உங்க மேல எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா நானும் அதே ரெஸ்பெக்டோடயே நடந்துக்கிறேன். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சீப்பா ட்ரீட் பண்ணி உங்களை நீங்களே டவுன் பண்ணிக்காதீங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கட்டிக்கு போறவங்க மேல அன்பா இருக்கலாம், பொசசிவா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி இருக்காதீங்க. அது உங்க கல்யாண வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணும். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். என்ன பார்க்க வந்தவங்கள நான் தான் சாப்பிட வைக்கணும். நீங்க என்னடா அண்ணா என்ன சாப்பிட வச்சு அழகு பாக்குறீங்க? இதுல என்னப்பா இருக்கு, சாப்பிடு. என்னது, எல்லாமே எனக்கு பிடிச்ச ஐட்டமா பார்த்து பார்த்து சமைச்சு கொண்டு வந்திருக்கீங்க.
பிடிச்சவங்கள பார்க்க வரும்போது பிடிச்சத சமைச்சு எடுத்துட்டு வர்றதுல தப்பு இல்லையே. அதெல்லாம் சரி, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு உங்களுக்கு யார் சொன்னா? எல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தான். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நினைச்சோம், செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டோம். நல்லா பேசுறேன். உன் பேர் என்ன? என் பேரு தமிழ். தமிழ். சூப்பர் பேர். எல்லாரும் தமிழ்ல பேர் வைக்கணும்னு நினைப்பாங்க, உனக்கு தமிழ்னே பேர் வச்சுட்டாங்களா? ம். யார் இதெல்லாம் சமைச்சது? எதுக்கியா கேக்குற? இல்ல, இதை சாப்பிட்டதுமே எனக்கு ஏதோ ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது நான் முத தடவை சாப்பிட்ற மாதிரி இல்லை. ரொம்ப வருஷமா சாப்பிட்டு சாப்பிட்டு பழகின மாதிரி இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா எங்க அம்மா கையால சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஏன்பா, உங்க அம்மாக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி சமைச்சு கொடுக்கவே இல்லையா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க. அன்னைக்கு நான் ஆதித்யா கிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு ரொம்ப சாரிங்க. உன் பிள்ளைகிட்ட தானே விளையாண்ட, அதுக்கு எதுக்கு மன்னிப்பெல்லாம் கட்டிட்டு இருக்க? ஐயோ, பார்த்து பார்த்து தண்ணி கூட. குடிப்பா, தண்ணி குடி. என்ன பாட்டி சொன்னீங்க? ஏன் பிள்ளையா? இல்ல சின்ன பிள்ளைகிட்ட தானே விளையாண்டேன்னு கேட்டேன். இல்ல, இருந்தாலும் நான் அப்படி விளையாடி இருக்க கூடாது பாட்டி. பாவம் குழந்தை, ரொம்ப பயந்துட்டான். ஆனா நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே. இன்னைக்கு நாங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி கூடிய சீக்கிரமாவே எங்க அம்மாவும் உங்களை புரிஞ்சுப்பாங்க. சரி பாப்பா, நீ சாப்பிட்டியா? இல்ல வேணாம், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன். கொஞ்சம் சாப்பிடு. ஆ. இல்ல வேணாம். ஆ. ஆமா, நீ ஸ்கூலுக்கு போல? எனக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு லீவு. இனிமே அடிக்கடி வீட்டு பக்கம் வாப்பா. அட நீங்க வேற சும்மா இருங்க. இவங்க அம்மாவை நினைச்சாலே இன்னும் எனக்கு பயமா தான் இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.